மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு மிகுந்த காலை வணக்கம். தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக எட்டயபுரத்து கவிஞர் உலக மகா கவி பாரதியினுடைய பாஞ்சாலி சபதம் காவியத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்திரபிரஸ்தம் சென்ற விதுரன் பாண்டவர்களோடு அளவளாவி பஞ்சபாண்டவர்களினுடைய தாயாகிய குந்திக்கு வணக்கம் செலுத்தி திரௌபதியினுடைய தாழ்பணிந்த வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு வீரர்கள், புலவர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், சேவகர்கள், இப்படி பல பேரோடு சுற்றத்தார்கள், இப்படி பல பேரோடு பேசிக் கொண்டிருந்த விதுரன் இரவு நேரம் வந்ததனால் பஞ்சபாண்டவர்களை தனியே ஒரு மண்டபத்திற்கு, அவர்களினுடைய பொன் மண்டபத்திற்கு அழைத்து சென்று, உங்களிடம் நான் ஒரு செய்தி சொல்ல வேண்டி இருக்கிறது, ஒரு செய்தியின் நிமித்தமாகத்தான் நான் உங்களை வந்து இப்பொழுது சந்தித்திருக்கின்றேன். திருதராஷ்டிரன் உங்களை நலம் விசாரிக்க சொன்னார், உங்களை வாழ்த்த சொன்னார், ஆசி கூற சொன்னார். இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய சகோதரர்கள் கௌரவர்களாகிய துரியோதனாதியர்கள் ஒரு மிகச்சிறந்த மண்டபத்தை அஸ்தினாபுரத்திலே நிர்மாணித்திருக்கிறார்கள். உலகம் போற்றக்கூடிய மண்டபமாக அது கொழுவீச்சிருக்கிறது. வையம் வாழ்த்தக்கூடிய நிலையிலே நீங்கள் எப்படி இந்திரபிரஸ்தம் அமைத்தீர்களோ அதற்கு இணையாக அங்கே அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இங்கே இந்திரபிரஸ்தம் அமைத்து வேள்விகள் நீங்கள் நடத்திய போது விருந்தினர்களாக அவர்கள் வந்ததைப் போல, நாங்கள் வந்ததைப் போல, பொதுவாக தமிழனுடைய நாகரிக மரபில் விருந்திற்கு வந்து சென்றால் விருந்து உபசரித்தவர்களுக்கு மறுவிருந்து வைப்பது என்பது முறை. அந்த வகையிலே உங்களை மறு விருந்திற்கு நிறைய நாட்கள் ஆகிவிட்டன, இதற்கு முன்பாகவே உங்களை அழைத்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கான காலம் நேரம் சரியாக வரவில்லை. ஜோதிடர்கள் சரியான காலத்தை அமைத்து கூறுகிறோம் என்று சொன்னார்கள். இதுவரை நல்ல நாட்கள், நல்ல காலங்கள் இல்லாத காரணத்தினால்தான் உங்கள் பெரிய தந்தை திருதராஷ்டிரன் தள்ளிக்கொண்டே சென்றார். இப்பொழுது இது நல்ல மாதம் என்று கருதி உங்களை அழைப்பு விடுத்திருக்கின்றார். இது போன்ற ஒரு காட்சி அமைப்பு வியாச பாரதத்திலே இல்லை. நேரடியாக மண்டபத்திற்கு அழைப்பதோடு சேர்த்து அங்கே சொக்கட்டான் விளையாடுகிற சூதாட்டமும் சொல்லப்பெறுகின்றன வியாச பாரதத்திலே. ஆனால் இங்கே மண்டபம் கட்டிய செய்தியை மட்டும்தான் இந்த பாட்டிலே பாரதி சொல்லுகின்றார். இது ஒரு நாடக உத்தி. இந்த பாடல் கூட வெள்ளி பாரதத்தினுடைய உத்தியாக கருதப்பெறுகிறது. ஏனென்று சொன்னால் நாடக பாங்கிலே உரையாடலை நிகழ்த்தி கொண்டு ஒவ்வொன்றையும் இலைமறைகாயாக சொல்லிக் கொண்டு இருந்தால் அந்த சூதாட்டத்தை பஞ்சபாண்டவர்களே புரிந்து கொள்வார்கள். இல்லை என்றால் அடுத்து சொல்லுவோம் என்று கருதிய மகாகவி பாரதி விதுரன் வாயிலாக மண்டபம் கட்டப்பட்ட வரலாற்றைத்தான் இந்த பாடலிலே சொல்லுகின்றார். மறு விருந்திற்கு அழைப்பு விடுப்பதற்காகவும் அவர்கள் எழுப்பிய மண்டபத்தை நீங்கள் கண்டு மகிழ்வதற்காகவும் இந்த அழைப்பு விடுக்க பெற்றிருக்கிறது என்ற செய்தியை மட்டும் இந்த பாடலிலே சொல்லுகின்றார். அடுத்து வருகிற பாடலில் தான் அந்த சூதாட்ட உத்தியையும் பாரதியார் சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே இங்கே இது ஒரு நாடக பாங்காக அமைந்திருக்கிற காட்சியினை நம்மால் பார்க்க முடிகிறது. ராஜசூய யாகத்திற்கு அழைத்து நீங்கள் விருந்து தந்ததை போல இப்பொழுது உங்கள் பெரிய தந்தை திருதராஷ்டிரனும் மறு விருந்திற்கு அழைத்திருக்கிறார். உங்கள் மேல் மகிழ்ச்சி கொண்டு உங்களுக்கு விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக உங்களை அழைப்பு விடுத்திருக்கின்றார். இது நல்ல மாதம் என்பதனால் தான் இவ்வளவு நாட்கள் தள்ளி போட்டார். நீங்கள் எனவே வந்து செல்ல வேண்டும் என்று விதுரன் பஞ்சபாண்டவர்களிடம் திருதராஷ்டிரன் விட்ட அழைப்பை, அந்த மண்டபம் காண வாருங்கள் என்ற அழைப்பை மட்டும் இந்த பாடலிலே சொல்லுவதாக நாம் பார்க்கின்றோம். வேள்விக்கு நாங்கள் அனைவரும் வந்து மீண்டு பலதினம் ஆயினவேனும் வாழ்வைக்கு நல்விழி மங்கையோடே நீர் வந்து எங்கள் ஊரில் மறுவிருந்தாட.
நாள் வைக்கும் சோதிடரால் இது மட்டும் நாயகன் உம்மை அழைத்திடவில்லை. கேள்விக்கு ஒரு மிதிலை அதிபன் ஒத்தோன், கேடற்ற மாதம் இது என கண்டே என்று பாரதியாரால் பாடல் எழுத பெற்றிருக்கிறது. நாங்கள் வேள்விக்கு வந்து இந்திரபிரஸ்தம் வந்து விருந்தோம்பலை அனுபவித்து விட்டு சென்று பல தினம் ஆயின வேணும், பல நாட்கள் ஆயின வேணும். வாழ்வைக்கு நல்வழி மங்கையோடே நீர், நீங்கள் மட்டும் வருவதில்லை, பாஞ்சாலியையும் அழைத்துக் கொண்டு வர வேண்டும். மங்கையோடு நீர் வந்து எங்கள் ஊரில் மறுவிருந்தாட. எச்சரிக்கையாக திரௌபதியையும் அழைத்து வாருங்கள் என்ற குறிப்பினையும், திருதராஷ்டிரன் சொன்ன குறிப்பினையும், துரியோதனால் சொல்லப்பெற்று திருதராஷ்டிரனால் பகரப்பட்ட அத்துணை காட்சிகளையும் சொல்லுவதற்கு ஒவ்வொன்றாக சொல்லுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் விதுரன். உங்களோடு சேர்த்து திரௌபதியையும் நீங்கள் அழைத்து வாருங்கள், வந்து எங்கள் ஊரில் மறு விருந்தாட நாள் வைக்கும் சோதிடரால் இது மட்டும். இதனால் வரைக்கும் சோதிடர்கள் நல்ல காலம் இல்லை என்று சொன்ன காரணத்தினால்தான் இந்த அழைப்பு தாமதமாக அழைக்கப்படுகிறது. நாயகன் உம்மை அழைத்திடவில்லை. இதுவரை உங்களை அழைக்காததற்கு காரணம் சோதிடர்கள் சொன்ன குறிப்பை வைத்தே. எனவே கேள்விக்கு ஒரு மிதிலை அதிபன் ஒத்தோன். கேள்வி ஞானத்திலே, கல்வி ஞானத்திலே மிதிலை அரசன் ஜனக மகாராசனை ஒத்த உன் பெரிய தந்தை, உங்கள் பெரிய தந்தை திருதராஷ்டிரன் கேடற்ற மாதம் இது என கண்டே. கேடில்லாத குற்றமில்லாத நல்ல மாதம் இந்த மாதம் என்று உணர்ந்த காரணத்தினால் உங்களை அழைப்பு விடுத்திருக்கின்றார் என்று மண்டபம் எழுப்பிய செய்தியையும், மண்டபத்தை காண வாருங்கள் என்ற செய்தியையும், திரௌபதியோடு வாருங்கள் என்ற செய்தியையும் மட்டும் சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அடுத்த பாட்டிலே எவ்வாறெல்லாம் விதுரன் அந்த அழைப்பினுடைய சூக்குமத்தை, நுட்பத்தை, எதற்காக அழைக்கிறார்கள் என்ற செய்தியினை எல்லாம் மிக நுட்பமாக விதுரன் வெளிப்படுத்துவான். அந்த காட்சிகளை நாளைய தினம் காண்போம், பார்ப்போம். நன்றி, வணக்கம். முனைவர் பாகை கண்ணதாசன்.